வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 4.2ல இருக்கக்கூடிய 30th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் a triangle PQR such that QR வந்து 6.5 cm, angle B equal to 60 degree and the altitude from P to QR is of length 4.5 cm. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்டிடியூடு வந்து 4.5 இருக்க மாதிரி, பேஸு கியூஆர் வந்து 6.5 இருக்க மாதிரி, 60 டிகிரி பி இருக்க மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இதைத்தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் படி நான் பிக்யூஆர் ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணிட்டு, கியூஆர் வந்து 6.5 சென்டிமீட்டர், ஆங்கிள் பி வந்து எவ்வளோ இருக்குன்னா 60 டிகிரி இருக்குது. அடுத்த ஆல்டிடியூடு பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஆல்டிடியூட் இருக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தான் கிளாஸாக பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு கியூஆர் வந்து 6.5 இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 6.5 இருக்கிற மாதிரி, கியூஆர் 6.5 இருக்கிற மாதிரி ஒரு லைன் போடுறேன். இது 6.5, 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்கக்கூடியது 6.5. ஓகேங்களா? இறக்கி இந்த 6.5ல இருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ 0ல இருந்து 6.5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாட் வந்து இங்கே வச்சுக்குவோம். இது டாட்டு, இது டாட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து Q, இது R. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து P வந்து எவ்வளோ சொன்னாங்க, இங்கே இருக்கக்கூடியது 60 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ 60 டிகிரி இருக்கிற மாதிரி ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி அப்படியே ரிவர்ஸில் வரைகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த பாயிண்ட்டு எனக்கு டாட்டில் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த ஜீரோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் போட்ட லைனில் கரெக்டாக ஜீரோ உள்ளே தெரியும். இங்கே வரக்கூடிய லைனுமே நான் போட்டிருக்க லைனுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எடுத்து 60ல் ஒரு டாட் வைங்க. ஓகேங்களா? ஸோ 60ல் டாட் வைக்கணும். இங்கே இருக்கக்கூடிய 60ல் டாட் வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த 60ல் டாட்டை வச்சு அந்த லைனை அப்படியே நான் இதை ரேயாக அப்படியே ஃபுல்லாக இழுத்து விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இப்போ இந்த ரேக்கு பேர் நான் வந்து ஒய் எப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒய்யை பேஸாக வச்சு கியூவை பாயிண்ட்டாக வச்சு அதே தான் 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரைய போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கரெக்டாக அந்த பாயிண்ட் அங்கே வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 18ல் வரக்கூடிய லைனும் இந்த லைனும் கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். இந்த ஜீரோக்குள்ளே நம்ம போட்டிருக்க லைன் தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். ஸோ இது கரெக்டாக இருக்குது. கரெக்ட். ஓகே, அப்படிலாம் இல்லை, இன்னும் கரெக்டாக வைக்கல. இப்போ தான் கரெக்டாக வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோக்குள்ளே நம்ம லைன் போட்டிருக்க லைன் தெரியும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க லைன் மேலே ஓவர்லாப் ஆகிருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி வச்சு இங்கே வந்து 90 டிகிரி, இங்கே இருக்கு இல்லையா 90 டிகிரி, ஸோ 90 டிகிரியில் ஒரு டாட். ஸோ இந்த டாட் வழியாக இன்னொரு லைன் போடுறேன், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு விட்றேன். லைன் போடுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ இது வந்து ஒய் டேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து பைசெக்டர் கான்செப்டை யூஸ் பண்ணுறேன். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் கான்செப்டை யூஸ் பண்ணி கியூஆரை ரெண்டாக பிரிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ கியூஆரில் பாதிக்கு மேலே அளவை எடுத்து மேலேயும் கீழேயும் ஆர்க்கு வெட்டுறேன். அதே அளவு மாறாமல் இந்த சைடு ஆர்க்கு வெட்டுறேன். ஓகேங்களா? ஸோ வெட்டலை அப்படின்னா அகைன் நம்ம ஆரில் இருந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2 ஆர்க்கு வழியாக டாட் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறதுக்கு டாட் வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டாட்டு டாட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இழுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ
இப்ப இந்த லைன் வந்து இந்த இடத்த தொடக்கூடிய பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த பெர்பெண்டிகுலர் போட்டோம்ல QY டேஷ் ஓகேங்களா? இந்த QY டேஷையும் இந்த லைனும் தொடக்கூடிய இடத்துக்கு பேரு பாயிண்ட் Oன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த Oவ சென்டர் பாயிண்ட்டா வச்சு Rஅ ரேடியஸா வச்சுக்கிறேன். வச்சு ஒரு சர்க்கிள் வரைய போறேன். ஸோ இந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த Qவுக்கும் அதே தான் OQ தான் ரேடியஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் சர்க்கிள் போடுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு சர்க்கிள் வரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஃபுல்லா சர்க்கிள் போட்டுட்டேன். சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் இந்த ஆல்டிட்யூட் வந்து பார்த்தீங்கன்னா, 4.5 ஹைட்ல இருக்கிற மாதிரி ஒரு லைன் வந்து வரைய போறோம். அதுதான் P அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அப்ப நான் காம்பஸ் எடுத்து 4.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ 4.5 சென்டிமீட்டர் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். 4க்கும் 5க்கும் நடுவுல அந்த லைன் இருக்குது. ஸோ அதுல இருந்து இந்த 0 வரைக்கும் எடுக்கிறேன். இதுதான் 4.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இந்த 4.5 சென்டிமீட்டரை எடுத்து இங்க இருந்து கரெக்டா இதுதான் ஆல்டிடியூட் அப்படின்றது குத்துக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். ட்ரையாங்கிளோட எட்ஜில் இருந்து இந்த கியூஆருக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய குத்துக்கோடு. ஸோ அப்படின்றப்ப நான் இங்கேருந்து இதுக்கு ஒரு ஆர்க்கு சின்னதாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஆர்க்கு போட்டதுக்கு அப்புறம் இந்த ஆர்க்கு வழியா இதுக்கு பேரலாக ஒரு லைன் வரையணும். ஓகேங்களா? வழியா இப்போ இதுக்கு பேரலா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டேன். கியூஆருக்கு பேரலா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து கியூ டாஷ் ஆர் டாஷ்னு கூட வச்சுக்குவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த கியூ டாஷ் டச் பண்ணது இல்லையா? இதில் இருந்து இந்த கியூவையும் கியூ டாஷ்லேருந்து ஆரையும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி இது கியூ டாஷ் கிடையாது. கியூ டாஷ் இதுக்கு வைக்க வேணாம். எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன்னா கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த டச் பண்ணக்கூடிய பாயிண்ட் இதுதான். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கியூவை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கியூவை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஆரை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு தேவையான ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா PQR. இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் தான் இது P, இது Q, இது R. ஓகேங்களா? இந்த இடத்துல வரக்கூடிய பாயிண்ட்டு நான் எம்னு வச்சுக்கிறேன். ஸோ எம்மில் இருந்து G வரைக்கும் எவ்வளோ இருக்குது? 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6.5 சென்டிமீட்டர். எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஆல்டிடியூட் சாரி ஆங்கிள் பி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்கான் 60 டிகிரி. ஸோ இது வந்து இருக்கும் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஏன்னா நான் வந்து இங்கே 60 டிகிரி வச்சு தான் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ அப்போ ஆல்டர்னேட் பைசெக்டர் தியரம் படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 60 டிகிரி இருக்கும். மெஷர் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் வந்து பீன்ற பாயிண்டில் கரெக்டாக இந்த பர்பெண்டிகுலர் லைனை வைக்கிறேன். அடுத்து வந்து 180 வந்து கரெக்டாக இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன். நான் போட்டிருக்க ரெட் லைனும் இங்கே இருக்கக்கூடிய அந்த பிளாக் லைனும் கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லாப் ஆகிற மாதிரி சிங்கிள் லைன் தெரிகிற அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதே மாதிரி எட்ஜில் பார்த்தீங்கன்னா எட்ஜ்லேயுமே அதே மாதிரி நான் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனு எட்ஜில் வந்திருக்குது. இங்கே பாருங்கள் கரெக்டாக 60 இருக்கா? ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆங்கிள் P வந்து 60 டிகிரி கேட்டிருக்கான். ஸோ அதுவாகவே டிஃபால்ட்டாக வந்திருக்கும். இதை எனக்கு எடுத்துனே வைக்க முடியாது. பட் நான் வந்து கீழே வந்து 60 டிகிரின்னு வச்சு இந்த ரேயை போட்டு ரேயை வச்சு நான் அதுக்கடுத்து என்ன இந்த ரேலேருந்து இதுக்கு 90 டிகிரிக்கு இந்த ஒய் டேஷ் வச்சுருக்கேன். ஒய் டேஷ் ஓகேங்களா? ஒய் டேஷ் QY அப்படின்றப்ப 90 டிகிரி இதுக்குமே போட்டு அடுத்து இந்த QRஐ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் யூஸ் பண்ணி ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த லைன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகுது. இந்த ரேயோட கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டை சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சு OQவை ஆர்டர் ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த OQவை ரேடியஸாக வச்சு நான் சர்க்கிள் வரைஞ்சேன். இந்த சர்க்கிளை வச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே அவன் கொடுத்துருக்கான் என்ன அப்படின்னா ஆல்டிடியூட் கொடுத்துருக்கான் 4.5 சென்டிமீட்டர். அப்போ சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் 4.5 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு ஆர்க் இங்கே போட்டு இந்த ஆர்க் வழியாக இந்த கியூஆருக்கு பேரலாக இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சி அதை ஒரு சென்டர் பாயிண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இடத்த பாயிண்ட்டை எடுத்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் எம்ஜி ஓகேங்களா? எனக்கு இருக்கக்கூடிய ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா எம்ஜி பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஆல்டிடியூட்
ஸோ அதுக்கப்புறம் இந்த பேரலல் லைன் இந்த சர்க்கிளில் வெட்டக்கூடிய 2 இடம் இருக்கு இல்லையா? ஸோ இது Pனா இது P டேஷ் ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த Pலேருந்து இந்த Qவையும் P to Rஐயும் கனெக்ட் பண்ணுனா எனக்கு ட்ரையாங்கிள். அப்படி இல்லை அப்படின்னா P டேஷ்லேருந்து Qவையும் P டேஷ்லேருந்து Rஐயும் கனெக்ட் பண்ணாலும் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஆங்கிள் P 60 டிகிரியை வச்சு ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளவு தான் இந்த 13th சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.